Hello friends, welcome to this video. Last 2 வீடியோவில் நம்ம Flutter container widgets எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நான் சொல்லி தந்திருந்தேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக Flutter container widgetல என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க கான்செப்ட் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டெமோக்காக ஒரு 2 ஃபைல் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு HTML ஃபைல் ஒன்று, ஒரு டாட் ஃபைல் ஒன்று. ஓகேங்களா, டாட் ஃபைல் மெயின் டாட்லேயே நான் கோடிங் எழுதியிருக்கேன். demo.html அப்படின்னு சொல்லி ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் அப்படிங்கிற இந்த விட்ஜெட் HTML இருக்கக்கூடிய div அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டுக்கு ஈக்குவலானது. நம்ம கண்டெய்னரில் என்னென்னலாம் செய்வோமோ அது எல்லாமே இங்கே div அப்படிங்கிற இந்த எலமெண்ட்லேயும் நம்மளால் பண்ண முடியும். இந்த div பேஸ் பண்ணி தான் கண்டெய்னரே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு Flutter அப்படிங்கிறது ரியாக்ட் நேட்டிவை பேஸ் பண்ணி வந்தது அப்படிங்கிறனால ரியாக்ட் நேட்டிவில் ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரியாக்ட் நேட்டிவ்லேயும் கண்டெய்னருக்கு ஈக்குவலான ஒரு விட்ஜெட் இருக்குது. அங்கே காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்னன்னு பார்த்தோன்னா வியூ அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம். ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி கண்டெய்னரில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் இங்கே வியூவில் செய்வாங்க. ஓகே, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். கண்டெய்னரில் என்ன செய்ய முடியாது, இங்கே டிவ்வில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு சாம்பிளாக பார்த்துடலாம். இந்த கண்டெய்னருக்குள்ளேயும் டிவ்வுக்குள்ளேயும் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ ரிவீல் பண்ணுறேன். இங்கே இந்த கண்டெய்னருக்கு நான் ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கேன் கிளாஸ் யூஸ் பண்ணி. அதே மாதிரியே இங்கே கண்டெய்னருக்கும் நம்ம பாக்ஸ் டெக்கரேஷன் யூஸ் பண்ணி ஒரு சில டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த கண்டெய்னரோட ஹைட்டு 100 பிக்சல், அதே மாதிரி வித்தும் 100 பிக்சல். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித் 100 பிக்சல் தான் கொடுத்துருக்கேன். இப்போ பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பார்த்துக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருக்கேன், கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கேன். கலர் இங்கே கொடுத்துருக்க அதே லைட் ப்ளூவே இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். லைட் ப்ளூ ஏசென்ட் நான் கொடுத்துருக்கேன். சேம் கலர் தான் கொடுத்துருக்கேன் ரெண்டுலேயும். பார்டரும் பார்த்தீங்கன்னா இதே 4 சைட் பார்டர் தான் இங்கே இருக்கும், இதே 4 சைட் பார்டர் தான் இங்கே இருக்கும். டாப்பில் என்ன கலர் கொடுத்துருக்கோம்னா, டாப்பில் ப்ளூ கலர், க்ரீன், ஆரஞ்சு, ப்ரௌன். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு. இங்கே ப்ரௌனுக்கு பதிலாக வைலட் கலர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே நல்லா கிளியராக தெரியுது, அதனால் வைலட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வித்து பார்த்தீங்கன்னா 15 பிக்சல். வித்துன்னு என்ன சொல்லணும்னா, இந்த பார்டரோட வித்து, பார்டர் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதே தான் இங்கே 15 பிக்சல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டாப் 50%, லெஃப்ட் 50% கொடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னரை சென்டரில் கொண்டு வர்றதுக்கு. ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிக்சல் 50 பிக்சல். இது எதுக்குன்னா, கண்டெய்னரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன சொல்கிறது, அந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கிறதுனால அதோட எட்ஜ் கரெக்டாக 50-50 நிற்கும். இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு மைனஸில் தள்ளும்போது கரெக்டாக சென்டரில் வந்துடும். நமக்கு இதுக்கு இங்கே ஈக்குவலான ப்ராப்பர்ட்டி சென்டர் அப்படிங்கிற விட்ஜெட். டேரெக்டாக இதை wrap with சென்டர்னு கொடுத்துட்டோம்னா சென்டரில் நமக்கு ஸ்க்ரீனில் அலைன் ஆகிடும். இப்போ எப்படி அலைனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே div கண்டெய்னர் எக்ஸாம்பிள், அதாவது இந்த HTML டிசைன் பண்ணது சென்டரில் அலைன் ஆகிருக்கு. இதோட கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே தெரியுது. ஹைட் வித் 100 பிக்சலில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரியே இந்த டாட் கோட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, இது டாட் கோடோட டிசைன், இது HTMLோட டிசைன். மேக்ஸிமம் பார்க்க எல்லாமே சேமாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த பிக்சல் சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஏன்னா இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பிக்சல் சைஸ் மாறிக்கிறோம். சரிங்களா, இப்போ இந்த 2 ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாமே சேமாக தான் இருக்குது. இங்கே சின்ன சின்ன கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. ஃப்ளட்டரில் தெரியுது. நார்மல் HTML எப்படி நம்ம கலர் எழுதியிருக்கோமோ அதே மாதிரி இங்கே தெரியுது. நம்ம அந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறோன்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன கலர்ஸ் வேணுனாலும். ஓகே, இப்போ கலர்ஸ் எல்லாம் நம்ம ஈக்குவலாக எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அசைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேல்யூ தான் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. சரிங்களா, இங்கே லைட் ப்ளூன்னு கொடுத்துருக்கோம். இந்த கலர் என்ன கலர் வேல்யூ அப்படிங்கிற பார்த்துட்டு அதே கலர் வேல்யூ நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா, நான் ஹெக்ஸாடெசிமல் அப்ளை பண்ணியிருக்கேன். இது RGB வேல்யூலேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னரை நான் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை ஒரு 50% நம்ம கொடுத்தோன்னா ஃபுல் சர்க்கிளாக நமக்கு வரும். டிவ் கண்டெய்னரில் இப்போ நம்ம பார்த்தோன்னா ஃபுல் சர்க்கிளாக நமக்கு கிடச்சிருக்கு. இதே ப்ராப்பர்ட்டி நமக்கு கண்டெய்னர்லேயும் அப்ளை ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். பார்டர் ரேடியஸ்
border radius டாட் ஆல். சரிங்களா, சின்ன மிஸ்டேக். இங்கே என்ன பண்ண போனோம்னா ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். இதை ரேடியஸ் டாட் சர்க்குலர் அப்படிங்கிற இந்த வேல்யூவில் எனக்கு அதே 50% இங்கே வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். சரியா, இதே பார்டர் ரேடியஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். பார்டர் ரேடியஸ் டாட் ஆல்னால் எல்லா சைட்லேயும் நமக்கு வந்து அப்ளை ஆகும். எவ்வளோ ரேடியஸ் வேணும் அப்படின்னா ஒரு 50, சரிங்களா, 50 பிக்சல் நமக்கு வந்து ரேடியஸ் வேணும். இது நமக்கு இப்போ எப்படி அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறத ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு கலர் வந்துருச்சு, ஆனால் பார்டர் எதுவுமே நமக்கு வரல. சரிங்களா, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பார்டர் எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கோம். ஒருவேளை அந்த பார்டர் ரேடியஸை ஹைட் பண்ணோன்னா நமக்கு வருதாங்கிற பார்க்கலாம். ஹைட் பண்ணால் ஸ்கொயர் ஷேப்பில் வருது, பார்டரும் நமக்கு வருது. இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் நான் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கல பாருங்கள். இந்த பார்டர் ரேடியஸை எடுத்துகிட்டு இங்கே ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணோடனே அந்த பார்டர்ஸ் எல்லாமே போயிடுச்சு, பட் கலர் இருக்குது. இங்கே என்ன காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லேஅவுட். சரிங்களா, ஃப்ளட்டரில் கண்டெய்னர் விட்ஜெட் வந்து ஒரு லேஅவுட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, அதில் நம்மளால் பார்டர் சைடில் வந்து இந்த கலர்ஸை வந்து நம்ம கொடுக்க முடியாது. இதே வந்து ஈவன் ஒரே ஒரு கலராக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அந்த வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இதை ஹைட் பண்ணிட்டேன். இதில் கலர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கலர்ஸ் டாட் க்ரீன் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். அதே சேம் வித்து வந்து ஒரு 15 பிக்சல். இப்போயும் அதான் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா கலர் வந்து ஈவன் ஒரே கலர், எல்லா சைட்லேயும் ஒரே கலராக கொடுத்துருக்கேன். வித்து வந்து ஒரு 15 பிக்சல். பார்டர் ரேடியஸ் இல்லாதப்போ எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸ்கொயர் ஷேப்பில் எல்லா சைட்லேயும் ஒரே கலராக இருக்குது. இதே பார்டர் ரேடியஸ் நம்ம மாற்றுறோம். மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அப்ளிகேஷனை. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் அந்த கலரும் பார்டர் ரேடியஸில் ஈவனான கலரும் தெரியுது. ஸோ இது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் ரேடியஸில் நம்ம ஒவ்வொரு கலரும் கொடுக்கும்போது அதுக்கு வந்து பவுண்ட்ரி அசைன் ஆகாது. சரிங்களா, இந்த டாப்பு லெஃப்ட்டு ரைட் பாட்டம் அப்படிங்கிறப்போ ஈவனாக எல்லா சைடும் 4 சைடும் கலர்ஸ் வந்து ஈவனாக அசைன் ஆகுது. இதே வந்து பார்டர் ரேடியஸாக நம்ம அதை மாற்றும் போது அந்த கலர்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து அதோட பவுண்ட்ரி செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இஷ்யூவை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை wrap with clip oval அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் அந்த மாதிரி கிளிப் ஓவல் கொடுத்தாலும் நமக்கு ஈவனாக அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் wrap with நியூ விட்ஜெட் கொடுத்துட்டு இங்கே கிளிப் ஓவல்னா கிளிப் ஆர்ரெக்கில் கொடுத்து அதில் சேம் பார்டர் ரேடியஸ் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோன்னாலும் நமக்கு வந்து அந்த கலர் வந்து ஈவனாக வரவே வராது. சரிங்களா, இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து எரர் வந்துகிட்டே இருக்கும். இது கிளியராக இதனால் ரெண்டர் பண்ண முடியாது நம்ம இந்த மாதிரி கொடுக்குறப்போ. கஸ்டம் பெயிண்டர் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனை கொண்டு வரலாம். எதுனா டிவ்வில் நம்ம பண்ணிடுவோம்ல, இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து இந்த கஸ்டம் பெயிண்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம், இல்லைன்னா வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். கண்டெய்னர் விட்ஜெட்டில் வந்து அடுத்து நம்ம கிளாஸ் மாஃபிசம் வந்து சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அது யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டா நானே சொல்லித்தரேன். சரிங்களா, இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளட்டரோட வெர்ஷன் 3.10 அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷனில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஃப்ளட்டரில் என்னென்ன விட்ஜெட்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன்.